கர்த்தர் சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்துப் பார், திறந்து பார். கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். ஒரு பெரிய துறவை அவள் பார்த்தாள். நிறைய தண்ணீர். ஓடி போய் அந்த துருத்தியிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன் மகனுக்கு கொடுக்க அவன் பிழைத்துக் கொண்டான். அவள் சொன்ன வார்த்தை, என் பிள்ளை சாகப் போகிறான். அதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் தேவன் பேசினார், உன் மகன் சாவதில்லை, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் நிமித்தமாய் எல்லாம் முடிந்தது, இனி மரணம்தான், இனி முடிவுதான், எதிர்பார்க்க ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையிலிருந்து நீ விட்ட அந்த காரியங்களை எடுத்துக்கொள், அந்த வேலையை எடுத்துக்கொள், அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள், அந்த குடும்பத்தை எடுத்துக்கொள், அந்த பொறுப்பை எடுத்துக்கொள். அந்த காரியம் மறிப்பதில்லை, அது முடிவடைவதில்லை. நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அவள் கரத்திலே ஒரு துருத்தி இருந்தது. அந்த தண்ணீர் செலவழிந்து போனது. ஆனால் அவளுடைய கண்ணீரோ பரலோக தேவன் சமூகத்தில் இருக்கிற துருத்தியை நிரப்பி 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 விட்டது. அதைதான் தேவன் பார்த்து, நீ ஏன் மகளை அழுகிறாய் என்று கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்களோடு கூட உங்களை தேற்றி ஆற்றி நடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார்.